நாடாளுமன்றத்தில் வண்ண புகை குண்டு வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்திற்கு எப்பொழுது திட்டம் தீட்டியிருக்கிறார்கள், அந்த திட்டத்தை செயல்முறைப்படுத்த என்னென்ன கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்கலாம். ராஜா, இப்ப பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது, இந்த தகவல்கள் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டது போல் நிச்சயமாக இந்த பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு மீறல் விவகாரத்தில் ஈடுபட்ட 6 பேர் முதலில் 18 மாதங்களுக்கு முன்பு மைசூரில் சந்தித்திருக்கிறார்கள். அந்த சந்திப்பில் நாட்டில் வேலையின்மை, பணவீக்கம் மற்றும் இந்த மணிப்பூரில் உள்ள வன்முறை சம்பவங்கள் குறித்தெல்லாம் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் இது தொடர்பாக தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் தொடர்பாக போராட்டம் நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 2வது கூட்டம் 9 மாதங்களுக்கு முன்பு மார்ச் மாதம் அதாவது விவசாயிகள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம் கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது சண்டிகரில் இந்த விவசாயிகள் போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது இவர்கள் 6 பேரும் ஒன்று கூடி இது குறித்து விரிவான திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக 4 மாதங்களுக்கு பிறகு ஜூலை மாதம் புதிய நாடாளுமன்றத்தை நோக்கி இந்த இவர்களுடைய போராட்டத்தின் எதிரொலி, அதாவது நாடாளுமன்றத்தில் இதை விவாதிக்க வேண்டும் என்ற கருத்தினால் புதிய நாடாளுமன்றத்தை உளவு பார்க்க லக்னோவிலிருந்து இந்த சர்மாவை டெல்லி வருகை தந்திருக்கிறார். அவர் சில மாதங்களாக டெல்லியில் தங்கி நாடாளுமன்றத்தை நோட்டமிட்டு இருக்கிறார். அதாவது புதிய நாடாளுமன்றம் தொடங்கிய பிறகு முதல் கூட்டம் தொடங்கும் பொழுது அவர் அது உள்ளே சென்று இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி என்பது குறித்தெல்லாம் கண்காணித்திருக்கிறார். ஆனால் அவருக்கு அந்த சமயம் நுழைவு சீட்டு கொடுக்க அனுமதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் வெளிப்புறத்திலே இருந்து முடிந்தவரை இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னன்றதான் கண்காணித்திருக்கிறார். இறுதியாக நேற்றைய தினம் அவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்லி அடைந்திருக்கிறார்கள். இதில் இந்த 4 பேருக்கு மட்டுமே அந்த நுழைவு சீட்டு கிடைத்திருக்கிறது. 4 பேரும் நேற்றைய தினம் இந்தியா கேட்டில் முதலில் கூடியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த ஷிண்டே இந்த வண்ண புகை குப்பிகளை இவர்களுக்கு சப்ளை செய்திருக்கிறார். மகாராஷ்டிராவில் அவர் சொந்த ஊரிலிருந்து டெல்லிக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அதாவது 6 பேரும் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே செல்வதற்கு தான் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் 4 பேருக்கு மட்டுமே அந்த அனுமதி சீட்டு கிடைத்ததால் 4 பேர் மட்டுமே இந்த நாடாளுமன்றத்துக்குள் உள்ளே வந்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் அந்த பார்வையாளர்கள் கேலரியிலிருந்து குதித்து மக்களவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். சபாநாயகரை நோக்கி செல்வது தொடர்பாக போராட்டத்தில் இருந்தார்கள். மீதி 2 பேர் நாடாளுமன்றத்தை வெளியே, அதாவது அந்த டிரான்ஸ்போர்ட் பவனுக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இப்ப 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். மீதி உள்ள 2 பேர் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் 6 பேருமே குர்கானில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார்கள். அந்த வீட்டு உரிமையாளர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. அடுத்தடுத்து முக்கிய தகவல்கள் நேற்று நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற வண்ண புகை குண்டு வீச்சு சம்பவம் தொடர்பாக வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. தற்பொழுது பரபரப்பு தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. இனி அடுத்தடுத்த கட்ட விசாரணையில் முழு விவரமும் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.